ஆர்பிஐ கவர்னரின் அதிரடி நடவடிக்கை. கடன் கொடுப்பது என்பது பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி இருந்தால் தான் அது பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க முடியும். இந்த சப்போர்ட் இல்லாமல் பொருளாதாரம் தன்னுடைய பொட்டென்ஷியலுக்கு வளரவே முடியாது. கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? முக்கியமாக வங்கிகள் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது என்பிஎஃப்சிஸ் இருக்காங்க, அதுக்கு அடுத்தது ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. கடந்த ஒரு வருஷ காலத்தில் கடன் வளர்ச்சி மீண்டும் அதிகரித்திருக்கிறது. பட் எல்லாரும் கடன் வளர்ச்சி அதிகரிச்சிருக்குன்னு சந்தோஷப்படும் போது எங்கே அந்த வளர்ச்சி வருது, எங்கேருந்து அந்த வளர்ச்சி வருதுன்னு பார்க்க தவறிடுறோம். கடந்த 2 காலாண்டுகளாக கடன் வளர்ச்சி வரக்கூடிய இடங்கள்னு பார்த்தாக்கா ரீட்டைல் கிரெடிட் மூலமாக அந்த வளர்ச்சி வருது. அதாவது தனிநபர்களுக்கு கொடுக்கப்படும் கடன்கள். தனிநபருக்கு கடன் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் யார் கடன் வாங்க வேண்டுமோ அவங்களுக்கு கடன் கிடைக்கணும். ஆனால் வாங்கக்கூடாதவங்களுக்கு பணம் கொடுப்பதும், யார் கடன் பெறக்கூடாதோ அப்படிப்பட்டவர்களுக்கு அதிக கடன் கொடுப்பதும் கடன் கொடுக்கும் நிறுவனங்களுக்கு வருங்காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த 2 காலாண்டில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கிரெடிட்லேயே 2 வகையான லோன்ஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஒன்று பர்சனல் லோன், இன்னொன்று கிரெடிட் கார்டு லோன். அதாவது நம்ம செலவு பண்ண பணத்தை கடனாக மாற்றிக்கிறது. இந்த 2 வகையான கடன்களுமே எப்பேற்பட்ட ஒரு நிதி நிறுவனமாக இருந்தால் கூட கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வலியை கொடுத்துருக்கு. இந்த 2 காலாண்டில் எல்லா வளர்ச்சி தேடி போகக்கூடிய வங்கிகளும் இந்த 2 ப்ராடக்டில் தான் எக்கச்சக்கமாக கடனை கொடுத்துருக்காங்கன்றது ஆர்பிஐக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்து வருகிறது. சொல்லி பார்த்தாங்க, சரி சொன்னது பத்தாது, வேறு ஏதாவது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கேபிட்டல் அடிக்குவசியை மாற்றி விட்டாங்க. அதாவது இப்போ ஒரு வீட்டு கடன் கொடுத்தாக்கா நீங்கள் உங்கள் கேபிட்டல் அடிக்குவசி 100 இருக்கணும்னா இந்த பிஎல் கன்சியூமர் லோன் கொடுத்தாக்கா, கிரெடிட் கார்டு லோன் கொடுத்தாக்கா அது 125,000. அப்போ என்னென்னா அதிக கடன் வளர்ச்சியை இந்த இடத்துல தேடுறவங்க இன்னும் அதிக கேபிட்டல் வச்சுக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஸோ ஒரு வகையில் அந்த கடன் வளர்ச்சியை இன்றைக்கி ஒரு பிரேக் போட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எந்த வகையில் சரியாக வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு போகிறவங்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாவாங்க. ஸ்லோ ஆகும்போது அவங்களால இன்னும் கம்மியான கடன்கள் தான் கொடுக்க முடியும். கம்மியான கடனை கொடுக்க ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தும் போது சரியான ஆட்களுக்கு கடனை கொடுப்பாங்க. இப்போ சரியான ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க, சுமாரான ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க, கொடுக்கக்கூடாத ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கக்கூடாத ஆட்களுக்கு கடன் கொடுத்தாக்கா நாளைக்கு அது வாரா கடனாக அமைஞ்சிடும். ஸோ ரொம்ப வேகமாக வளருதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய வங்கிகள்லாம் இப்படியே போனாங்கன்னா வேறு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்கன்றது ஆர்பிஐனுடைய கருத்து. ஷேர் ஹோல்டராக நீங்கள் எப்படி வேணால் அதை பார்க்கலாம். ஆனால் ஆர்பிஐ தெளிவாக என்ன சொல்லுதுன்னா இது நாளைக்கு ஒரு ரிஸ்க்கை ஏற்படுத்தும்னு. இதை வங்கிகளும் ஏற்றுக்கிட்டா கூட இப்போ இந்த வாய்ப்பு இருக்குது, இதை விடுவானேன்ற அந்த பேராசையில் அவங்க அந்த ஏரியாலே அதிக கடன் வளர்ச்சியை பார்த்துருக்காங்க. இந்த பேராசைக்கு தான் ஆர்பிஐ கவர்னர் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதில் நிறைய ஸ்மால் பேங்க்ஸ் பாதிக்கப்படலாம், முக்கியமாக என்பிஎஃப்சிஸ் பாதிக்கப்படலாம். யாரெல்லாம் பர்சனல் லோனும் கிரெடிட் கார்டு லோனும் கொடுக்குறாங்களோ அவங்க பாதிக்கப்படலாம். ஸோ உங்களுடைய சில ஃபேவரட் கம்பெனிஸ்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்து யாருக்கு என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனால் ரிசர்வ் பேங்க் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நிச்சயமாக பேங்கிங் செக்டரை பாதுகாக்க ஒரு நல்ல முடிவாக அமையும்னு நான் நினைக்கிறேன். இந்த முடிவில் இன்னும் சில டைமென்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேபிட்டல் அடிக்குவசியை உயர்த்தினது எஜுகேஷன் லோனுக்கு பொருந்தாது, ஹவுசிங் லோனுக்கு பொருந்தாது. ஸோ எங்கெல்லாம் தேவை ஜெனுவினாக இருக்கோ அந்த இடத்த பாதிக்காத வகையில், எங்கெல்லாம் ஜெனுவின் தேவை இல்லாத போது பீப்புள் பாரோ பண்ணி செலவு பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் இந்த அழுத்தத்தை ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கிரெடிட் க்ரோத்தும் யார் ஒரு ஹெல்த்தி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்களோ, யார் சரியான கஸ்டமர்ஸை தேடி போய் சரியான கடன்களை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பு வராது. யார் ஷார்ட்கட் தேடி போகிறாங்களோ அந்த நிதி நிறுவனங்களுக்கு நிச்சயமாக இதனால் ஒரு குறுகிய கால பாதிப்பு வரும். இந்த மெஷரோட ஆர்பிஐ தங்களுடைய நடவடிக்கையை நிறுத்திப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறுத்திக்க மாட்டாங்க. தொடர் நடவடிக்கைகளை ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கிட்டே வரும். ஆர்பிஐ கவர்னரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்திருக்கக்கூடிய பொருளாதார நிலைப்பாடுகள் எல்லாமே
டைம்லியாக இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகட்டும், அல்லது இந்த மாதிரி நுகர்வை கட்டுப்படுத்துறதாகட்டும், அல்லது ஒரு வங்கி தன்னுடைய ஆப் மூலமாக சில தவறுகளை செய்யுதுன்னா அந்த வங்கிக்கே வந்து ஆப் மூலமாக புது கஸ்டமர் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பேன் ஆகட்டும், அல்லது கிரெடிட் கார்டு மார்க்கெட்டிங்கில் இன்னொரு வங்கி சில பிரச்சனைகளை பண்ணினா நீங்கள் இனிமேல் கிரெடிட் கார்டே விற்கக்கூடாதுன்னு அந்த வங்கிக்கு ஒரு தடையை வச்சதாகட்டும், அந்த சிஸ்டம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், மிகச்சிறந்த நடவடிக்கைகளை டைம்லியாக அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான் அவரை பற்றின ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் வந்து ஒருத்தரை பற்றி அசஸ்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது தப்பான அசஸ்மெண்ட்டை ரொம்ப வேகமாக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் சரியான அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் வரும்போது அந்த அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண தவறிடுவாங்க. அந்த வகையில் நிறைய தவறான அசஸ்மெண்ட்ஸை ஆர்பிஐ கவர்னர் மேலே இந்த சமூகம் சுமத்தி இருக்கிறது. அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் அவர் கண்டினியூஸாக தான் செய்ய வேண்டிய வேலையை சீராகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் யாரும் எதிர்பாராத வகையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர்பிஐ கவர்னர்ஸ் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன்ற ஒரு அங்கீகாரமும் அவருக்கு கிடைக்கும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. இனி வரும் காலங்கள்லேயும் அவருடைய பணி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு டேர்ம் முடிய போகுது, பட் அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமான பணின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுங்கிறது ஒரு கண்டினியூஸ் எக்ஸசைஸ். பணவீக்கத்தை இந்தியா சீராகவும் கண்டினியூஸாகவும் கட்டுப்படுத்தினாதான் நம்மளால் வந்து வளர்ச்சியில் எந்த தொய்வும் இல்லாமல் ஒரு எக்கனாமிக் ஜேர்னியில் போக முடியும். எப்போ இன்ஃப்ளேஷன் கூடுதோ உடனே கேஷுவாலிட்டி எங்கே அடி விழுனா க்ரோத்தில் அடி விழும். ஏன்னா இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த ரிசர்வ் பேங்க் எடுக்க வேண்டிய எல்லா நடவடிக்கைகளுமே வளர்ச்சிக்கு எதிரானவையாக அமையும். ஸோ 2012 ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளேஷனரி கிரைசிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் 5-6 வருஷத்துக்கு எடுத்த முடிவுகள் நிச்சயமாக நம்முடைய வளர்ச்சி அதுக்கப்புறம் பாதிச்சுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணாமல் ரிசர்வ் வங்கியை பற்றி நம்ம ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார பெர்ஸ்பெக்டிவே தப்பாயிரும். அது நிறைய பேருக்கு இருக்குன்றதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். என்ன ரீசன்னா, க்ரோத் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு மாத்திரம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த க்ரோத் ஏன் ஸ்லோவாக ஆச்சுங்கிற அந்த காசை நீங்கள் மறந்துட்டு வெறும் எஃபெக்டை பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணுற எக்கனாமிக் ஜட்ஜ்மெண்ட் அறகுறையாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் நம்ம கண்டினியூஸாக பண்ணினோம்னாக்கா, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் நம்ம வெற்றி பெற்றால் நிச்சயமாக வளர்ச்சி விகிதங்கள் மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மாறாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் நம்ம இந்த இடத்துலேருந்து சறுக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக வளர்ச்சி விகிதம் குறையும். இதில் ஒரு பாயிண்ட்டை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, குளோபல் ஜிடிபின்னு ஒன்று இருக்குது. உலகம் என்ன வேகத்தில் வளருதுன்னு, அந்த வேகத்தை விட இந்தியா வந்து ஒரு 3% அதிகமாக வளர முடியும். இன்னைக்கு நாம் அந்த 3%க்கும் மேலே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா குளோபல் ஜிடிபி வந்து 2.5% க்ரோத் தான் காட்டுது. நம்ம இன்னைக்கு 6.5 இருக்கோம். ஸோ 4% க்ரோத் நமக்கு கிளீனாக கிடைக்குது. இன்ஃபேக்ட் குளோபல் ஜிடிபி 2.5லேருந்து 2க்கு போகும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நம்முடைய வளர்ச்சி குளோபல் ஜிடிபியோட சிக்னிஃபிகண்ட்லி ஹையராக இருக்கும்போது இதை நம்ம சஸ்டெயின் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்குது. அது சஸ்டெயின் ஆகணும்னா நிச்சயமாக இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் ஜெயிச்சாகணும். அந்த வகையில் ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இக்கானமியை கூல் பண்ணுற விதத்திலையும் எந்த வகையிலையும் வளர்ச்சிக்கு தடையாக அமையக்கூடாது என்ற வகையிலும் எடுக்கப்பட்டவை தான். அப்படி தான் அவங்க அமைஞ்சிருக்கு. அந்த அமைப்பு தான் இன்றைக்கி நமக்கு இந்த 6.5% க்ரோத்தை கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற நாடுகள்லாம் இருக்கக்கூடிய லேக் ஆஃப் க்ரோத் இந்தியாவுக்கு இல்லைனாக்கா அதுக்கு நிச்சயமாக ரிசர்வ் வங்கியினுடைய பங்கு அளப்பரியது. சென்ட்ரல் பேங்கராக ரிசர்வ் பேங்க் எடுத்திருக்கக்கூடிய எக்கச்சக்க நடவடிக்கைகள் நுகர்வோரையும் தனிநபர்களையும் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளாக அமைந்திருக்கின்றன. இந்த நடவடிக்கையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்படின்னாக்கா, யாருக்கு அதிக கடன் கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு வங்கிகள் கொடுக்காத வண்ணம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒரு இன்டைரக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வங்கிகள் கூல் டவுன் பண்ணிக்கிட்டு அந்த லோன் க்ரோத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் இன்னும் ஹோம் லோன், எஜுகேஷன் லோன் மாதிரி பெட்டர் லோன்ஸை கொடுப்பாங்க. அது நிச்சயமாக சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ரிசர்வ் பேங்க். அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் இந்த முடிவு. இது ஷாக் ட்ரீட்மெண்ட் என்று தெரிந்தாலும் சமூகத்துக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் ஷாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது நிச்சயமாக இக்கானமிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இனி வரும் காலங்களில் ரிசர்வ் பேங்க் எடுக்கக்கூடிய முடிவுகளை க்ளோஸாக வாட்ச் பண்ணி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.